மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டினுடைய இலக்கண புத்தகத்தை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் கடைசியாக படிப்பிக்கப்பட்ட இறுதி வகுப்பில், அதாவது கட்டுரை எழுதல் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம். அதில் கட்டுரை என்றால் என்னென்று தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது கட்டுரை எழுதுகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய அந்த பிரதானமான 3 உறுப்புகள் என்ன என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது ஒரு முக்கியமான விடயம், கட்டுரையினுடைய வகைப்பாடுகள் என்னென்று தெரிய வேணும். அதேபோல் அந்த வகைப்பாட்டில் உங்களுக்கு என்னென்ன விதமான கட்டுரைகள் வருகின்றன என்ற விடயமும் உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஆணித்தரமான முறையில் தெரிந்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதாவது ஆணித்தரமான முறையில் தெரிந்து இருக்க வேண்டிய தேவைப்பாடு என்ன செய்யணும்னா காணப்படுகிறது. அதாவது கட்டுரை என்றால் என்னவா இருக்கும் என்றால், அதாவது நாங்கள் ஒரு தலைப்பை அடிப்படையாக கொண்டு கருத்துக்களை படிமுறை ரீதியாக ஒரு கட்டுக்கோப்பான முறையில் எங்களோட கருத்துக்களை என்ன செய்யறா கட்டி உரைத்தல் கட்டுரை என்று குறிப்பிடப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அதாவது கட்டுக்கோப்பான முறையில் நாங்கள் என்ன செய்யறா கருத்துக்களை கட்டி உரைப்பதை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் கட்டுரை என்று அழைத்து கொள்ள முடியும். கட்டுரை என்றால் என்னடா, கட்டுரை எழுதுவதற்கு மாணவர்களுக்கு முதலாவது தேவையான ஒரு விடயம் என்ன கொண்டால், அதாவது தாங்கள் எழுத வருகின்ற ஒரு விடயத்தை பற்றிய ஒரு அறிமுக ரீதியான சில விடயங்களை அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது பிரதான தேவைப்பாடாக இருக்கிறது. அதாவது கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சையை பொறுத்தவரையில் கட்டுரை என்பது ஒரு விடயம்தான் வரும். அதாவது கட்டுரை என்பது அதாவது ஒரு கட்டுரை தான் என்ன செய்ய வரும், அது விளக்க கட்டுரையாக இருக்கும். அதாவது விளக்க கட்டுரை வரும். அடுத்த 2வது மேடை பேச்சு அல்லது சொற்பொழிவு வரும். 3வது என்ன வரும் என்றால் உரையாடல் என்று சொல்லப்படுகிற விடயம் வரும். 4வது சிறுகதை என்று சொல்லப்படுகிற விடயம் வரும். சின்ன வகுப்பு மாதிரி தலைப்பை தந்து விட்டு எழுத சொல்லி வருவதை அல்ல, ஒரு பந்தி அமைப்பாக சில கருத்துக்களை குறிப்பிடுவார்கள். அந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் என்றால், அதாவது அந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்டா அதாவது கட்டுரையை எழுத வேண்டிய பிரதானமான தேவைப்பாடு ஒன்று காணப்படுகிறது. அவை கட்டுரை எழுதுவதற்கு முதலாவது மாணவனிடத்துக்கு காணப்பட வேண்டிய விடயம், அதாவது நோக்கம் என்னென்னா, அவன் பல்வேறுபட்ட விடயங்களை வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். வாசித்து அறிந்து கொள்வதன் மூலம்தான் அதில் அந்த வருகின்ற சம்பந்தமான விடயங்களை அவனால் ஆணித்தரமான முறையில் என்ன செய்யறா குறிப்பிட்டு கொள்ள முடியும். அப்போ கட்டுரை என்றா என்னென்று வாழ்க்கையை கேட்க போகிறதில்லை. கட்டுரை என்றா என்னென்று கேட்க போகிறதில்லை. கட்டுரை என்றா என்னென்றா ஏதாவது ஒரு தலைப்பில் கருத்துக்களை படிமுறை ரீதியாக அல்லது கட்டுக்கோப்பான முறையில் கருத்துக்களை கட்டி உரைத்தல் நாங்கள் என்ன சொல்லப்பட கட்டுரை என்று அழைக்கப்படும். அதாவது கருத்துக்களை நாங்கள் கட்டி உரைத்தல் படிமுறை ரீதியாக ஒழுங்கமைப்பாக நாங்கள் கூற வருகின்ற விடயங்களை அதாவது கட்டி உரைத்தலை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா கட்டுரை என்று அழைத்து கொள்ள முடியும். அவை இந்த கட்டுரை எழுதுகிற பொழுது 3 பிரதான உறுப்புகளை நாங்கள் அனுசரித்து கொள்ள வேண்டும் என்ற இறுதி வகுப்பில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒன்று முகவுரை என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம், 2வது உடல் அல்லது தொடர் உரை என்று சொல்லப்படுகிற விடயம், 3வது முடிவுரை அல்லது தொகுப்புரை என்று சொல்லப்படுகிற விடயத்தை நாங்கள் அனுசரித்து கொள்ளுதல் வேண்டும். சொல்கிறத விளங்கும். அதாவது முதலாவது சொல்லப்படுகிறது அதாவது முகவுரை அல்லது தொடக்க உரை என்ற ஒன்றை நாங்கள் அனுசரித்து கொள்ள வேண்டும். 2வது அனுசரிக்க வேண்டிய விடயம் என்னவாக கொண்டால் உடல் அல்லது தொடர் உரை என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம். 3வது விடயம் என்னவாக கொண்டால் முடிவுரை அல்லது தொகுப்புரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு 3 விடயங்களை நாங்கள் உறுப்புகளை அனுசரித்து தான் கட்டுரையை நாங்கள் எழுதி கொள்ளுதல் வேண்டும். முகவுரை என்றா என்னென்ன ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு சும்மா சொல்வேன். நாம் எழுதப்போகின்ற ஒரு விடயத்தை பற்றிய அறிமுக ரீதியான உரையாகத்தான் நாங்கள் முகவுரையை கருதி கொள்ள முடியும். நாங்கள் எழுதப் போகின்ற ஒரு விடயத்தை பற்றிய ஒரு அறிமுக ரீதியான உரையாக நாங்கள் என்னத்தை கருதி கொள்ள முடியும் என்றால் முகவுரையை கருதி கொள்ள முடியும். இந்த முகவுரையானது விடயத்தினுடைய முக்கியத்துவம்
அல்லது விடயம் பற்றிய வினாக்கள் முகவுரியாக அமைந்திருக்க முடியும். அதாவது விடயம் பற்றிய வினாக்கள் என்னவாக கொண்டால் முகவுரியாக என்ன செய்யண்டால் அமைந்திருக்க முடியும். சொல்கிற அர்த்தத்தை விளங்கணும். அதாவது விடயம் பற்றிய விடயங்கள் என்னவாக கொண்டால் முகவுரியாக அமைந்திருக்க முடியும். அடுத்தது சொல்லப்படுகிற விடயம் என்னவாக இருக்கும் என்றால் உடல் அல்லது தொடருரை. ஒரு கட்டுரையின் அதாவது மையப்பகுதியாகவும் உயிர் நாடியாகவும் அமைகின்ற இடம் எதாக இருக்கும் என்றால் இந்த உடல் அல்லது தொடருரை என்று சொல்கிறதான் கட்டுரையினுடைய மையப்பகுதியாக உயிர் நாடியாக இருக்கிற இடம் என்னவாக இருக்கும் என்றால் இந்த உடல் என்று சொல்லப்படுற விடயம். இந்த உடலில் தான் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் நாங்கள் எழுதப்போகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் எழுதப்போகின்ற விடயம் அல்லது கூற வருகின்ற அந்த செய்திகளை பந்தி அமைப்பினை கையாண்டு என்ன செய்யண்டால் சுருக்கமான முறையில் வாசகர்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மொழிநடையுடன் கூடிய தன்மையில் நாங்கள் கூற வேண்டிய விடயத்தை தெளிவான முறையில் குறிப்பிட்டு கொள்ளுதல். மூன்றாவது சொல்லப்படுற விடயம் முடிவுரை அல்லது தொகுப்புரை. இதில் தான் நாங்கள் எழுதிய அந்த விடயங்களை தொகுத்து அதாவது எழுதுகிற உரை என்னவாக கொண்டால் முடிவுரை அல்லது தொகுப்புரை. நாங்கள் கூறிய விடயங்களை தொகுத்து அதாவது வாசகனுடைய அபிப்பிராயமானது குறிப்பிடப்படுகின்ற இறுதி உறுப்பாக எந்த உறுப்பு இருக்கண்டா ஞாபகப்படுத்துங்கள், முடிவுரை அல்லது தொகுப்புரை. நாங்கள் எழுதிய அந்த விடயங்களின் அதாவது தொகுப்பாக இந்த முடிவுரை அல்லது தொகுப்புரை என்று சொல்லப்படுகின்ற பகுதி உள்ளடங்கி இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அப்போ ஒரு கட்டுரை எழுதுகின்ற ஒரு மாணவன் என்ன செய்யணும்னா எந்தெந்த விடயங்களை பெரும்பாலும் நல்ல பரிபூர்ணமான முறையில் எழுதி கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது முகவுரை என்று சொல்லுகின்ற அந்த விடயத்திற்கும் அடுத்தது இஞ்சாலவார முடிவுரை என்று சொல்லப்படுகின்ற விடயத்திற்கும் என்ன செய்ய என்றால் கொஞ்சம் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். உடல் என்று சொல்லப்படுகிற விடயத்திலையும் நாங்கள் கூற வருகிற விடயத்தை தெளிவாக சொல்லலாம். சில மாணவர்கள் சொன்ன விடயத்தையே திரும்ப திரும்ப அதில் குறிப்பிடுவார்கள். அதனால் என்ன செய்யண்டால் கூறியது கூறல் என்று சொல்லப்படுகின்ற விடயம் உடலில் நாங்கள் கையாளுகின்ற ஒரு தவறாக என்ன செய்ய வேண்டாம் குறிப்பிடப்படும். இது கட்டுரையில் பற்றிய விடயமாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டுரையில் பல்வேறுபட்ட வகைப்பாடுகள் காணப்படுகின்றன. கட்டுரையினுடைய வகைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்ன செய்யணும்டா உங்களுக்கு தெரிய வேணும். கட்டுரையின் வகை பார்த்தீங்கன்னா ஒன்று விளக்க கட்டுரை, அடுத்தது வர்ணனை கட்டுரை என்ற ஒரு கட்டுரை இருக்குது, அடுத்தது வரலாற்று கட்டுரை என்று இருக்குது, அடுத்தது விமர்சன கட்டுரை என்று இருக்குது, அடுத்தது தற்சார்பு கட்டுரை என்று இருக்குது. அவ்வாறு என்ன செய்யணும் கட்டுரைகளுடைய வகைப்பாடுகளும் கணக்க இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று விளக்க கட்டுரை, வர்ணனை கட்டுரை, வரலாற்று கட்டுரை, ஆய்வு கட்டுரை, விமர்சன கட்டுரை, தற்சார்பு கட்டுரை என்று கட்டுரைகளினுடைய வகைப்பாடுகளும் அங்கே உள்ளடங்கி இருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ள முடியும். கட்டுரை என்றது என்ன இருக்க வேண்டாம், மாணவர்களினுடைய ஆற்றலை வெளிக்கொணர்வதற்காக எழுதப்படுகின்ற ஒரு வகையான ஒரு ஒரு ஆக்க இலக்கியமாகத்தான் நாங்கள் என்ன செய்யண்டா கட்டுரையை சொல்லலாம். கட்டுரை எழுதினால்தான் என்ன செய்யண்டா தமிழை பொறுத்தவரை, தமிழ் மொழியும் இலக்கியம் பாடத்தை பொறுத்தவரை கட்டுரை என்பது கல்வி பொதுத்தரான சாதாரண பரீட்சையில் 25 புள்ளிகளுக்கு கட்டுரை வருவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். 25 புள்ளிகள் கட்டுரைக்கு வழங்கப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். அப்போ கட்டுரையில் நாங்கள் என்ன செய்யணும் புள்ளிகளை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் நாங்கள் வாசிப்பு என்று சொல்லப்படுகிற ஒன்றுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். வாசிக்கின்ற மாணவன் அதிகமான விடயங்களை வாசித்து தெரிந்து கொள்ளுகிற மாணவன் கட்டுரை என்ன செய்யண்டால் பரிபூரணமான முறையில் எழுதக்கூடிய வாய்ப்பு நிலைகள் காணப்படுகின்றது. இதில் கட்டுரை எழுதல் என்ற ஒரு 11ஆம் ஆண்டு விடயத்தில் என்ன செய்கிறண்டா இவ்வளோ விடயங்களும் என்ன செய்கிறண்டா உள்ளடங்கி இருக்குது. அதாவது இவ்வளோ விடயங்களும் என்ன செய்கிறண்டா உள்ளடங்கி இருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அவை கொடுக்கப்பட்ட வழிகாட்டல் குறிப்பினை அல்லது தலைப்பினை அடியொற்றி கட்டுரை எழுதப்படல் வேண்டும். சில விளங்கிட்டா கொடுக்கப்பட்ட வழிகாட்டல் குறிப்பினை அல்லது தலைப்பினை அடியொற்றி கட்டுரை என்ன செய்ய வேண்டா எழுத வேண்டும் என்று என்ன செய்கிறண்டா குறிப்பிடப்படுகிறது.
அவை கருத்துக்கள் ஒழுங்குறவும் கட்டுக்கோப்பாகவும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதாவது கருத்துக்களை ஒழுங்காகவும் கட்டுக்கோப்பான முறையில் நாங்கள் என்ன செய்யண்டா வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது வழுக்கலின்றி வளமான மொழி நடையில் எழுத வேண்டும். அதாவது கட்டுரை எழுதுகின்ற பொழுது நீங்கள் வேகமாக எழுதுகின்றதால சில வேளை அதில் பிழைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வழுக்கலின்றி வளமான மொழி நடையில் எழுத வேண்டும். விளக்கமாகவும் கற்பனை ஆற்றலுடனும் புதிய பார்வை மற்றும் புத்தாக்க திறனுடன் எழுதப்பட வேண்டும். அவை கட்டுரை எழுதுகின்ற பொழுது சில விதமான வழிகாட்டல் குறிப்புகளை அனுசரித்து தான் நாங்கள் எழுத வேண்டும். அந்த வழிகாட்டல் குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு இதில் சில கருத்துக்களை என்ன செய்கிறேன்டா அந்த பாடத்தில் இருக்கிற பாட ஆசிரியர்கள் என்ன செய்கிறாண்டா குறிப்பிடுகிறார்கள். கருத்துக்கள் ஒழுங்குறவும் கட்டுக்கோப்பாகவும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதாவது ஒழுங்காகவும் கட்டுக்கோப்பாகவும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். வழுக்கலின்றி வளமான மொழிநடையில் எழுத வேண்டும். வழுக்கலின்றி என்றால் எந்த விதமான பிழைகளுமின்றி வளமான ஒரு மொழிநடையில் எழுத வேண்டும். விளக்கமாகவும் கற்பனை ஆற்றலுடன் புதிய பார்வை மற்றும் புத்தாக்கத்துடன் எழுதப்பட வேண்டும். அதாவது விளக்கமாக எழுத வேண்டுமா, கற்பனை ஆற்றலுடன் புதிய பார்வை மற்றும் புத்தாக்கத்துடன் எழுதப்பட வேண்டும். தனித்துவமான மொழிநடை, தெளிவு, மொழிவீச்சு என்பன கைவரப்பெற்றதாக அமைய வேண்டும். கட்டுரை வகை, அதன் தற்கால பொருத்தப்பாடு என்பன கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். கட்டுரைக்கான அறிவுறுத்தல்கள் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும். கட்டுரை நுட்பங்கள் பிரயோகப்படுத்தப்பட வேண்டும். அந்த கட்டுரையில் வார நுட்பங்களை நாங்கள் என்ன செய்யணும்னா பிரயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது கருத்துக்கள் ஒழுங்குறவும் கட்டுக்கோப்பாகவும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். வழுக்கலின்றி வளமான மொழிநடையில் எழுத வேண்டும். விளக்கமாகவும் கற்பனை ஆற்றலுடனும் புதிய பார்வை மற்றும் புத்தாக்கத்துடன் எழுதப்பட வேண்டும். தனித்துவமான மொழிநடை, தெளிவு, மொழிவீச்சு என்பன கைவரப்பெற்றதாக அமைய வேண்டும். கட்டுரை வகை, அதன் தற்கால பொருத்தப்பாடு என்பன கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். கட்டுரைக்கான அறிவுறுத்தல்கள் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும். கட்டுரை நுட்பங்கள் பிரயோகப்படுத்தப்பட வேண்டும். அந்த கட்டுரையில் நுட்பங்கள் என்னென்றால் சில இடங்களில் நாங்கள் கட்டுரைக்கு நுட்பங்களை நாங்கள் என்ன செய்ய பயன்படுத்த வேண்டும். அதாவது என்ன நுட்பம் என்றால், அதாவது தேவையான இடங்களில் பழமொழிகளாக இருக்கலாம், உவமை அணிகளாக இருக்கலாம், உவமை தொடர்களாக இருக்கலாம், எடுத்துக்காட்டுகளாக இருக்கலாம், இலக்கிய சம்பவங்களாக இருக்கலாம். நீங்கள் வாசித்து அறிந்து கொண்ட சில உதாரணங்கள், கட்டுரை எழுதுகின்ற தலைப்புக்கு ஏற்றபடியான சில உதாரணங்களை நீங்கள் அந்த கட்டுரையில் எழுதி என்ன செய்யணும் எழுத்து நுட்பங்கள் என்று இருப்பது. அதாவது கட்டுரைக்கு மார்க்ஸ் வழங்கியிருக்க, அதாவது பொருள் அமைவு கருத்து வெளிப்பாடு என்பதற்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது, எழுத்து நுட்பங்கள் என்பதற்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது, மொழி நடை என்பதற்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது, தலையங்கம் என்பதற்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது. 25 புள்ளிகள் இவ்வாறு என்ன செய்யறா பிரிக்கப்படுவதை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவதானிச்சு கொள்ளலாம். அதாவது 25 புள்ளிகள் என்ன செய்யறா பிரிக்கப்பட்டு தான் என்ன செய்யறாண்டா அதாவது அங்கே புள்ளிகள் வழங்கப்படுவதை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவதானித்துக் கொள்ளலாம். அவை கருத்து வெளிப்பாடு வேண்டாம், உங்களோட கருத்துக்கள் எழுதுகிற கருத்துக்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ், கருத்து வெளிப்பாடு. அதே மாதிரி 2வது எழுத்து நுட்பங்கள் என்று ஒரு விடயத்துக்கு இருக்குது. அதே மாதிரி மற்றது மொழிநடை என்ற ஒரு விடயத்துக்கு இருக்குது. அதே மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னா தலையங்கத்துக்கு மார்க்ஸ் இருக்குது. அப்போ தலையங்கத்துக்கு 2, 2, 3, 5. அப்போ 5 புற இஞ்சால் என்னென்றால் 12 மட்டும் 20, 25 புள்ளிகள் வழங்கப்படுது. அதாவது உங்களோட கருத்து வெளிப்பாட்டுக்கு 12 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. எழுத்து நுட்பத்துக்கு 8 புள்ளிகள், 12, 8, 20. அப்புறம் இஞ்சால பார்த்தீங்கள் என்றால் மொழிநடைக்கு 3, 23, 23. நீங்கள் போடுற தலையங்கத்துக்கு 2 மார்க்ஸ். அவை 23, 2, 25 புள்ளிகள் கட்டுரைக்கு வழங்கப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். மாணவர்கள் எப்பொழுதும் கட்டுரையில் குறைஞ்சது 25 புள்ளிகள் என்றால் நீங்கள் ஒரு 15, 16, 17 புள்ளிகள் பெற்றுக்கொண்டாலே நீங்கள் ஒரு கட்டிக்காரத்தனமுடைய மாணவர்களாகத்தான் நீங்கள் என்ன செய்யணும்னா கருதப்படுவீர்கள். அதாவது உங்களுக்கு 16, 15 புள்ளிகள் வந்தாலே அது ஒரு வெற்றியாகத்தான் என்ன செய்ய வேண்டாம் காணப்படும். இது உங்களுக்கு என்னென்னா இந்த கட்டுரை என்று சொல்லப்படுகிற விடயத்தில் வார என்னவாக இருக்கும் என்றால் விடயமாக இருக்கும். அதாவது கட்டுரை என்று சொல்லப்படுகிற விடயத்தில் வார என்னவாக இருக்கும் என்றால் விடயமாக என்ன செய்யும் என்றால் காணப்படும். அதாவது கட்டுரை என்று சொல்லப்படுகிற விடயத்தில் வார என்னவாக இருக்கும் என்றால் விடயமாக காணப்படும். அவை கட்டுரை எழுதுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டாம், அதாவது தெளிவான முறையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் எழுதிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதாவது எழுத்து நுட்பங்களை கையாண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் கட்டுரையை எழுதிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது.
அடுத்தொரு விடயம் என்னவா இருக்கும் என்றால் அடுத்த விடயம் என்னவா இருக்கும் என்றால் அதாவது நிறுத்தற்குறிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். அதாவது நிறுத்தற்குறிகள் என்று சொல்லப்படுகின்ற விடயம்தான் அடுத்த நாங்கள் படிக்க வேண்டிய விடயமாக இருக்குது. இதில் கட்டுரையில் நாங்கள் என்ன செய்யணும் ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது கடந்த கால பரீட்சை வினாத்தாட்களில் வந்த அந்த விளக்க கட்டுரைகளை மாணவர்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த விளக்க கட்டுரைகளை நீங்கள் என்ன செய்யணும் பாஸ் பேப்பர் 2016 இருந்து எடுத்து அதில் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் என்னென்ன கட்டுரைகள் வந்திருக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்றால் அதாவது அவதானித்துக் கொள்ள வேண்டும். 2016 ஆண்டு 17ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு 19 20 21 22 23 23 வரையும் நீங்கள் என்னென்ன விளக்க கட்டுரைகள் வந்திருக்குது அதை தேவையென்றால் அடுத்த வகுப்பு நான் என்ன செய்கிறேன்டா அதில் வருகிற 2016ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு கட்டுரைகள் என்ன மாதிரி அமைப்பில் வந்திருக்குது அந்த கட்டுரைகளுக்கு என்ன மாதிரியான விடயங்களை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தேவையென்றால் அடுத்த வகுப்பில் நான் என்ன செய்கிறேன்றால் அந்த பாஸ் பேப்பரில் வர விடயங்களை இங்கே சொல்லி அந்த கட்டுரையை எவ்வாறு எழுதுவது அதற்கு எவ்வாறு நாங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும் என்ற விடயங்களை நாங்கள் ஆணித்தரமான முறையில் அறிந்து கொள்வது உங்களுக்கு பரீட்சைக்கு என்ன இருக்கும் என்றால் ஒரு உசாத்துணையான ஒரு விடயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளுமே இல்லை. அவைகள் கட்டுரை எழுதுகிற ஆற்றலை நீங்கள் சின்ன வயதிலிருந்து மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கட்டுரை தான் ஒரு ஆளுக்கு ஒரு எழுத்தாற்றல், அதாவது ஒரு மொழி படிக்கின்ற ஒரு மாணவனுக்கு தன்னுடைய கருத்துக்களை பிறருக்கு தெளிவான முறையில் எடுத்துரைக்க வேண்டுமென்றால் அதற்கு பிரதானமான உத்தியாக நாங்கள் கட்டுரையைத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் பிரதானமான உத்தியாக கைக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அவை கட்டுரையை நீங்கள் எப்பவும் என்ன செய்யணும் என்றால் அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ அடுத்த ஒரு விடயம் என்னவாக இருக்க வேண்டாம் இது ஒரு செகண்ட் பார்ட்டில் வார குருவினாக்கு வருகின்ற ஒரு விடயம். ஓகே, அப்போ இதில் நாங்கள் அடுத்த விடயம் என்று பார்க்க வேண்டால் அதாவது நிறுத்த குறியீடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்ன செய்யணும்னா நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது நிறுத்த குறியீடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவதானித்து கொள்ள வேண்டும். அதாவது நிறுத்தற்குறிகள் அல்லது நிறுத்தற்குறியீடுகள் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம். அப்போ தமிழை பொறுத்தவரையில் என்ன செய்யறா இந்த நிறுத்தற்குறிகள் எல்லாம் என்னவா இருக்கும் என்றால் அதாவது ஆங்கில மொழியின் ஊடாகத்தான் தமிழ் மொழிக்கு கொண்டு வரப்பட்டதான் எதாக இருக்கும் என்றால் இந்த நிறுத்தற்குறிகள் அல்லது நிறுத்தற்குறியீடுகள். அதாவது நாங்கள் ஒரு கருத்தை வாசகர்களுக்கு மற்றவர்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து கூற வேண்டுமென்றால் அதுக்கு நாங்கள் அந்த நிறுத்தற்குறிகள் அல்லது நிறுத்தற்குறியீடுகளை அனுசரித்து தான் நாங்கள் எழுதி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதாவது நிறுத்தற்குறிகள் அல்லது நிறுத்தற்குறியீடுகளை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் எழுத வேண்டிய பிரதானமான தேவைப்பாடு இருக்கின்றது. அவைகள் என்னென்றால் ஒரு எழுத்தாக்கத்தை உருவாக்குவதற்கும் உருவாக்கிய ஆக்கங்களை கருத்து பிழையின்றி தெளிவான பொருள் விளங்கிக் கொள்வதற்கும் தெளிவான பொருளை விளங்கிக் கொள்வதற்கும் நிறுத்தற்குறிகளே துணை புரிகின்றன. நிறுத்தற்குறிகள் கட்டாயம் எப்பவும் என்ன செய்யண்டா துணை புரிந்து கொண்டே இருக்கும். அதான் நிறுத்தற்குறியீடுகள் எப்பவும் என்ன செய்யண்டா துணை புரிந்தபடி இருக்கும். இவற்றை கடைப்பிடித்து அனைவரதும் இவற்றை கடைப்பிடிப்பது அனைவரினதும் பிரதானமான கட்டாய கடமையாக இருக்கிறது. அதாவது இதை கடைப்பிடித்து எழுத்துவது அனைவருடைய பிரதானமான கடமைப்பாடாக இருக்குது. ஒரு எழுத்தாக்கத்தை உருவாக்குவதற்கும் உருவாக்கிய ஆக்கங்களை கருத்து பிழையின்றி தெளிவான பொருளை விளங்கிக் கொள்வதற்கும் நிறுத்தற்குறிகளே துணை புரிகின்றன. இவற்றை என்ன செய்யறா கடைப்பிடிப்பது அனைவரினதும் கட்டாய கடமையாக அமைகின்றது. அவை தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுத்தற்குறிகள் எல்லாம் ஆரம்பத்தில் தமிழ் மொழிகளில் இல்லை. இந்த நிறுத்தற்குறிகள் எல்லாம் எந்த மொழியை அடிப்படையாக கொண்டா ஆங்கில மொழியினை அடிப்படையாக கொண்டுதான் நிறுத்தற்குறிகள் எல்லாம் என்ன செய்யறால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவை பார்த்தீங்கன்னா சில சில நிறுத்தற்குறிகள் தமிழில் என்ன செய்யறா பயன்படுத்தப்படுகிறது. பின்வரும் நிறுத்தற்குறிகளை அவதானிப்போம் ஒன்று போட்டுருக்குது பாருங்கோ. முற்றுப்புள்ளி அல்லது முடிப்பிசை குறியீடு பக்கத்தில் அந்த குறியீடு போடப்பட்டிருக்குது. அடுத்தது வினாக்குறி அல்லது வினாவிசைக்குறி, வியப்புக்குறி அல்லது மெய்ப்பாட்டுக்குறி, காட்புள்ளி அல்லது உறுப்பிசை குறியீடு, அரைப்புள்ளிக்கு தொடர் இசைக்குறி என்ற ஒரு பேர் வழங்கப்படுகிறது, முக்காற்புள்ளிக்கு விளக்கு இசை குறியீடு,
சிறுகோடு அல்லது விட்டிசைக்குறி, தனி நிலை தொடர், அடுத்தது அடைப்புக்குறி, அடுத்தது மேற்கோட்குறி அல்லது அனுவாத குறி என்று சொல்லப்படும். இந்த அடைப்புக்குறியில் 3 அடைப்புக்குறி இருக்குது. ஒன்று சாதாரணமான அடைப்புக்குறி என்ற ஒன்று, சதுர அடைப்புக்குறி என்பது 2வது, அடுத்த ஒரு அடைப்புக்குறி இருக்குது சங்கிலி அடைப்புக்குறி என்று இருக்குது. இதில் தமிழில் பெரும்பாலும் சாதாரணமான அடைப்புக்குறிகள் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா நிறுத்தக்குறிகள் ஆரம்பத்தில் இல்லை, அவையெல்லாம் ஆங்கில மொழியின் ஊடாகத்தான் தமிழ் மொழிக்கு என்ன செய்யறா கொண்டு வரப்பட்டன. அந்த நிறுத்தக்குறிகளை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது கல்வி பொதுத்தராதன சாதாரண பரீட்சையில் ஒரு வாக்கியத்தை தந்துட்டு சொல்லுவான், இந்த வாக்கியத்திற்கு பொருத்தமான நிறுத்தற்குறியீடை இட்டு அந்த வாக்கியத்தை மீண்டும் எழுதுக, ஒரு 2 மார்க்ஸுக்கு வர்ற ஒரு பகுதி. பெருசாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அந்த ஒரு 2 புள்ளிகளுக்கு வருகின்ற ஒரு பகுதி தான் இந்த பகுதியாக இருக்கும். அதாவது ஒரு வாக்கியத்தை தந்து சொல்லுவான், இந்த வாக்கியத்துக்கு பொருத்தமான நிறுத்தற்குறியீடை இட்டு அந்த வாக்கியத்தை மீண்டும் திருத்தமான முறையில் எழுதுகான். அதை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தலையங்கம் போடுங்க, நிறுத்தற்குறிகள் அல்லது நிறுத்தற்குறியீடுகள். நிறுத்தற்குறிகள் அல்லது நிறுத்தற்குறியீடுகள். நாம் ஒரு கருத்தினை அல்லது விடயத்தினை தெளிவான முறையில் வெளிப்படுத்த வேண்டுமாயின் அதற்கு பொருத்தமாக நிறுத்தற்குறியீடுகளை அனுசரித்து எழுதுதல் வேண்டும். நிறுத்தற்குறியீடுகளை அனுசரித்து எழுதுதல் வேண்டும். நிறுத்தற்குறியீடுகளை அனுசரிக்காது எழுதுகின்ற பொழுது நாம் கூற வருகின்ற விடயத்தை தெளிவான முறையிலே எடுத்து கூறுதல் முடியாது. நிறுத்தற்குறியீடுகளை அனுசரித்து எழுதுகின்ற சந்தர்ப்பத்திலே நாம் கூற வரும் கருத்தினை மற்றவர்களுக்கு இலகுவான முறையில் குறிப்பிட்டு கொள்ள முடியும். இனி சின்னொரு தலையங்கம் போடுங்கோ, நிறுத்தற்குறியீடுகளின் வகைகள். நிறுத்தற்குறியீடுகளின் வகைகள். நிறுத்தற்குறியீடுகின்ற வகை என்று போட்டு ஒன்றெழுதுங்கோ, முற்றுப்புள்ளி அல்லது முடிப்பிசைக்குறி. முற்றுப்புள்ளி என்று சொல்லப்படும், அல்லது அதுக்கு மறுபேர் இருக்குது முடிப்பிசைக்குறி. வினாக்குறிக்கு ஒரு மறுபேர் இருக்குது வினா விசைக்குறி. வியப்பு குறிக்கு ஒரு மறுபேர் இருக்குது மெய்ப்பாட்டு குறி. காற்புள்ளிக்கு ஒரு மறுபேர் இருக்குது உறுப்பிசைக்குறி. அரைப்புள்ளிக்கு மறுபேர் இருக்குது தொடர் இசைக்குறி.
முக்காற்புள்ளிக்கு மறுபேர் இருக்குது விளக்கு இசைக்குறி. சிறுகோடுக்கு மறுபேர் இருக்குது விட்டி இசைக்குறி. அடைப்புக்குறிக்கு மறுபேர் இல்லை. அதில் சாதாரணமான அடைப்புக்குறி, சதுர அடைப்புக்குறி, அடுத்தது சங்கிலி அடைப்புக்குறி என்று சில வகைப்பாடுகள் மட்டும் இருக்கின்றன. அடுத்தது மேற்கோட்குறி. அவை நிறுத்தக்குறிகள் பலவிதமான வகைப்பாடுகள் இருக்குது. காற்புள்ளி அல்லது உறுப்பிசை குறியீடு, அரைப்புள்ளி அல்லது அதற்கு ஒரு மறுபேர் இருக்குது தொடரிசை குறி, முக்காற்புள்ளிக்கு மறுபேர் இருக்குது விளக்கிசைக்குறி, முற்றுப்புள்ளிக்கு மறுபேர் இருக்குது முடிப்பு இசைக்குறி, அடுத்தது வியப்பு குறிக்கு மறுபேர் இருக்குது ஆச்சரியக்குறி அல்லது மெய்ப்பாட்டுக்குறி, அடுத்தது என்னொன்று இருக்குது வினாக்குறிக்கு மறுபேர் இருக்குது வினா இசைக்குறி என்று சொல்லப்படுகின்றது ஒன்று. அடுத்தது அப்படியே பார்த்தீங்கள் என்றால் அங்கால இரட்டை மேற்கோள் குறிக்கு வழங்கப்படுகிற மறுபேர் அனுவாத குறி என்ற ஒரு பேர் வழங்கப்படுகிறது. இரட்டை மேற்கோள் குறிக்கு அனுவாத குறி என்று சொல்லப்படுகிறது. சிறுகோடுக்கு மறுபேர் சொல்லப்படுகிறது விட்டிசை குறி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது அடைப்புக்குறி. அடைப்புக்குறியில் 3 அடைப்புக்குறி இருக்குது. அதாவது சதுர ஒன்று சாதாரணமான அடைப்புக்குறி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது சங்கிலி அடைப்புக்குறி, அடுத்தது சதுர அடைப்புக்குறி என்று என்ன செய்கிறோம் என்றால் வழங்கப்படுவதை அவதானிக்கலாம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கள் என்றால் இந்த பாடத்தில் என்ன மாதிரி என்றால் என்னென்ன குறியீடுகள் எந்தெந்த சந்தர்ப்பத்துங்களை பயன்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிடப்படுகிறது. எந்தெந்த விதமான நிறுத்த குறியீடுகள் எந்தெந்த விதமான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றன பற்றி தான் இதில் என்ன செய்யண்டா குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கள் என்றால் முற்றுப்புள்ளி என்று சொல்லப்படுகின்ற முதலாவது குறியீடை பற்றி நாம் சொல்ல போகிறோம். முற்றுப்புள்ளி என்றா என்னென்றால் ஒரு வாக்கியத்தின் கருத்து முற்றுப்பெறுகிற இடத்துல பயன்படுத்தப்படுகின்ற குறியீடு என்னவா இருக்கும் என்றால் முற்றுப்புள்ளியாக இருக்கும். ஒரு வாக்கியத்தின் கருத்து எந்த இடத்துல முற்றுப்பெறுகிறதோ அந்த முற்றுப்பெறுகின்ற இடத்துல வழங்கப்படுகின்ற அந்த குறியீடு என்னவா இருக்கும் என்றால் முற்றுப்புள்ளியாக கருதப்படும். அதாவது வாக்கியத்தின் கருத்து முற்றுப்பெறுகிற இடத்துல பயன்படுத்தப்படுகின்ற குறியீடு என்னவா இருக்கும் என்றால் அதாவது முற்றுப்புள்ளியாக இருக்கும். இந்த முற்றுப்புள்ளி என்னவா இருக்கும் முதலாக சொல்லப்படுகிறது. முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள் செப்பு வாக்கியம் என்றால் கூற்று வாக்கியம், வியங்கோல் வாக்கியம் என்றால் ஒரு கருத்தை அதாவது ஒருவரை வாழ்த்துவதற்கு அல்லது எதிர்ப்பை அல்லது வெறுப்பை தெரிவிப்பதற்கு ஒரு செயலை செய்யுமாறு வினயமாக வேண்டுவதற்கு பயன்படுத்த வாக்கியம் சொல்வது வியங்கோல் வாக்கியம். ஏவல் வாக்கியங்களின் இறுதியில் என்ன செய்கிறாண்டா இந்த முற்றுப்புள்ளியானது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது செப்பு வாக்கியங்கள், அடுத்தது வியங்கோல் வாக்கியங்கள், அடுத்தது ஏவல் வாக்கியங்களின் இறுதியில் இந்த முற்றுப்புள்ளியானது பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள் பலவிதமான சந்தர்ப்பங்கள் காணப்பட்டாலும் இதில் முதலாவது சந்தர்ப்பம் சொல்லப்படுறது செப்பு வியங்கோல் ஏவல் வாக்கியங்களின் இறுதியில் மாணவர்கள் இன்று கணினித்துறையில் அதிக நாட்டம் கொண்டுள்ளனர். இது ஒரு செப்பு வாக்கியம். அதாவது ஒரு கூற்று வாக்கியம் ஒரு செய்தியை அல்லது உண்மையை தெரியப்படுத்துகின்றபடியால அந்த வாக்கியம் என்னவாக கொள்ளப்படுது என்றால் அதாவது ஒரு செப்பு வாக்கியம் ஆக என்ன செய்யறா கருதப்படுகிறது. அப்போ அந்த வாக்கியத்தின் இறுதியில் அந்த நிறுத்த குறியீடு வருவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ள முடியும். அதாவது அந்த கருத்து. அதே மாதிரி பாருங்கோ வியங்கோல் வாக்கியம் பல்லாண்டு காலம் வாழ்க என்று சொன்னால் அது ஒரு வியங்கோல் வாக்கியம். அந்த வியங்கோல் வாக்கியத்துக்கு பக்கத்தில் இறுதியில் என்ன செய்யறா முற்றுப்புள்ளி வரும். அடுத்தது ஏவல் வாக்கியம் மாணவர்களே படியுங்கள் மாணவர்களே என்பதற்கு பதில் சின்னொரு காற்புள்ளி ஒன்று வந்து அங்கால படியுங்கள் என்பதற்கு பக்கத்தில் என்ன வருமாண்டா ஞாபகப்படுத்துங்கள். அதாவது முற்றுப்புள்ளி கட்டாயம் என்ன செய்யவேண்டா இடவன். ஒரு வாக்கியத்தில் கடைசியில் எப்பவுமே முற்றுப்புள்ளி இடப்பட வேண்டிய பிரதானமான தேவைப்பாடு ஒன்று காணப்படுகின்றது. அவைகள் செப்பு வியங்கோல் ஏவல் வாக்கியங்களின் இறுதியில் இந்த முற்றுப்புள்ளியானது பயன்படுத்தப்படும். அது மட்டுமல்லாது சில சந்தர்ப்பங்களில்
சில சொற்களை நாங்கள் சுருக்கி எழுத போகிறோம். சில சொற்களை நாங்கள் சுருக்கி எழுத போகிறோம் என்றாலும் அந்த சுருக்கி எழுதுகிற சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் முற்றுப்புள்ளியை நாங்கள் அனுசரித்து கொள்கிறோம். கீனா டாட் மூணாண்டா கிறிஸ்துக்கு முன்னென்று சொல்லப்படும். கீனா பீனாவண்டா கீனா டாட் வந்து பீனாண்டா கிறிஸ்துக்கு பின். ஈனா மீனா சபைண்டா இலங்கை மின்சார சபை. முற்பகல மூனா பானான்னு சொல்லுவோம், அதில் குத்து போட்டு. பிற்பகல பீனா டாட் பானான்னு சொல்லுவோம், பிற்பகல் என்று சொல்லுவோம். இதெல்லாம் என்னவா இருக்குமென்றால், அதாவது சில சந்தர்ப்பங்களில் முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானித்து கொள்ளலாம். அவை எழுதி கொள்ளுங்கள். சின்னொரு தலையங்கம் போடுங்கோ. முற்றுப்புள்ளி அல்லது முடிப்பு இசைக்குறி. முற்றுப்புள்ளியானது சில சந்தர்ப்பங்களிலே அல்லது சில வகையான சந்தர்ப்பங்களிலே பயன்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். ஒன்றெழுதுங்கள். செப்பு வாக்கியங்கள், வியங்கோள் வாக்கியம், ஏவல் வாக்கியங்களின் இறுதியில் முற்றுப்புள்ளி பயன்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். உதாரணம், மாணவர்கள் இன்று கணனித்துறையில் அதிகம் நாட்டம் கொண்டுள்ளனர். அவை இதனுடைய மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பு நாங்கள் என்ன செய்ய பார்த்து கொள்ள வேண்டும். இன்று இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.